அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நான் அல்லாஹ் கிட்ட அடிக்கடி கேட்கிற, எனக்கு இருந்தா நல்ல நினைக்கிற 2 விஷயங்களை பத்தி அவங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். அதுல முதலாவது விஷயம்தான் என் சிந்தனைய நல்ல விஷயங்களினோட ஆக்கியூபை பண்ணி வைக்கிறது, ஆக்கிரமிக்கிறது. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை என் சிந்தனைய ஆக்கிரமிக்கும் பொழுது மோசமான விஷயங்கள், அடுத்தவங்களை பத்தின தப்பெண்ணங்கள், பாவங்களை செய்ய நினைக்கிறது கூட எங்களோட மைண்டுக்கு டைம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை எனக்கு ஒரு பெரிய அருளா பார்க்குறேன். ஸோ அதை நான் அல்லாஹ்கிட்ட அடிக்கடி கேட்பேன். நல்ல விஷயங்களினூடாக குர்ஆனை சிந்திக்கிறது, நல்ல நல்ல பணிகளை நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறது, இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்டுறதுக்கு என்னென்ன செய்யலாம், இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறது, எங்களை விட கஷ்டப்பட்டு கொண்டு நிற்கிறவங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் யோசிச்சா எங்களோட மைண்ட் மோசமான விஷயங்களை யோசிக்க முடியாத அளவுக்கு, அடுத்தவங்களை பத்தின பலாய்கள் தப்பெண்ணங்களை பத்தி யோசிக்க முடியாத அளவுக்கு ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். ஸோ இது நான் மிகவும் விரும்புகிற ஒரு விஷயம். அடுத்த விஷயம்தான் எங்களோட அவயவங்களை அல்லாஹுக்கு பொருத்தமான விஷயங்களை செய்யறதுல, ஹலாலான விஷயங்களை செய்யறதுல, எங்களோட உடலுக்கும் உள்ளத்துக்கும் இந்த சொசைட்டிக்கும் பொருத்தமான விஷயங்களை செய்யறதுல, அதே போல எங்களோட அவயவங்களையும் நாங்க ஈடுபடுத்தி கொண்டோம்டா எங்களுக்கு அல்லாஹ்க்கு மாறு செய்யறதுக்கு டைம் இருக்காது. ஸோ எனக்கு அந்த அல்லாஹ்க்கு மாறு செய்யறதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு யாரெல்லாம் நல்ல ஹலாலான விஷயங்கள் என்னை பிஸியாக்கிடு, இந்த உடலை பிஸியாக்கிடு, என் சிந்தனையை பிஸியாக்கிடுன்னு சொல்லி நான் அடிக்கடி அல்லாஹ் தாலாடி கேட்பேன். ஸோ இது சம்பந்தமாக உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் முஜாஹிதா ராஜி.